வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசு தினம். நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 34.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக காவலர்கள் 21 பேருக்கு ஜனாதிபதி விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து எதிரொலி. நாளை அரிட்டாப்பட்டி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும். போராட்டம் அறிவித்த விசிக. வேங்கை வயல் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். புதுப்பிக்கப்பட்ட மொழி போராட்ட தியாகிகள் நடராசன், தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை மூலக்கொத்தளத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பின்னர் நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மொழி போராட்ட தியாகிகள் நடராசன், தாளமுத்து ஆகியோரின் நினைவு தினத்தை ஒட்டி அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக நினைவிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என முழக்கமிட்டார். அரிட்டாப்பட்டிக்கு நாளை செல்ல உள்ளதால் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நாளை நடைபெறுகிறது. அரிட்டாப்பட்டியில் நாளை நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்குமாறு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அரிட்டாப்பட்டி மக்கள் அழைப்பு விடுத்தனர். இதைத் தொடர்ந்து அரிட்டாப்பட்டியில் நாளை நடக்கும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று போராட்ட எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க உள்ளார். நாளை குடியரசு தின விழா கொடியேற்றம் நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரிட்டாப்பட்டிக்கு புறப்பட உள்ளார். இதனால் ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. தமிழக காவலர்கள் 21 பேருக்கு ஜனாதிபதி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2025 குடியரசு தினத்தை ஒட்டி காவல்துறையில் சிறப்பாக செயல்படும் வீர தீர செயல்களுக்கான விருது, மெச்சத்தக்க சேவைக்கான விருது மற்றும் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான ஜனாதிபதி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த காவலர்களுக்கு 746 விருதுகள் மற்றும் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை காவல் ஆய்வாளர்கள் துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகிய இருவருக்கு காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான ஜனாதிபதியின் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு ஜனாதிபதியின் மெச்சத்தக்க சேவைகளுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காவல் கண்காணிப்பாளர்கள் ஜெயலட்சுமி, ஸ்டாலின், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தினகரன், பிரபாகரன், இணை காவல் கண்காணிப்பாளர் மதியழகன் உள்ளிட்ட 21 பேருக்கு ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் பத்தரசன்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சக்தி சோமையா என்னும் மாணவன் சிவகங்கை மாவட்டம் பொய்யாவையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் பள்ளியில் உள்ள மின்சார வயர்களில் ஏற்பட்ட மின்சார கசிவினால் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் விபத்தில் உயிரிழந்த மாணவன் சக்தி சோமையாவின் இழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு முறை அமலுக்கு வந்துள்ளது. குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் இருந்து 5 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து விமான நிலையத்தில் தமிழ்நாடு போலீஸ் அதிரடி படையினர், தேசிய பாதுகாப்பு படை, விமான பாதுகாப்பு படையினர், உளவு பிரிவு அதிகாரிகள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உச்சகட்ட பாதுகாப்பாக 7 அடுக்கு பாதுகாப்பு முறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த 7 அடுக்கு பாதுகாப்பு முறை நாளை நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் எனவும் 30ஆம் தேதி நள்ளிரவு வரை 5 அடுக்கு பாதுகாப்பு முறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டியை ஒட்டி மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் T20 போட்டியை ஒட்டி மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் பணிமனை மற்றும் விமான நிலையம் வரை செல்லும் கடைசி மெட்ரோ ரயில் இரவு 12 மணிக்கு புறப்பட உள்ளது. இதேபோல் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்தில் வழித்தட மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், பயணிகள் கடைசி மெட்ரோ ரயில் புறப்படுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்று மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கலை திருவிழா 2024-25 நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்னும் தலைப்பில் கலை திருவிழா 2024-25 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வாரியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 20 மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் மற்றும் கலையரசி பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினார். பின்னர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார். தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலை திருவிழாவில் பங்கேற்றுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஓங்கூர் கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான தேவாலய வளாகத்தில் மூதாட்டியின் சடலம் புதைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து ஜெம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சடலம் பொது இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட ஓங்கூர் கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான பழமையான தேவாலயம் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியின் சடலத்தை அவரது உறவினர்கள் தேவாலய வளாகத்தில் புதைத்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பான செய்தி ஜெம் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டதன் எதிரொலியாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உத்தரவிட்டதன் பேரில் உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையிலான வருவாய்த்துறையினர், சிறப்பு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிக்குமார், உத்திரமேரூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் தேவாலய வளாகத்தில் புதைக்கப்பட்ட சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பொதுமையான பூமியில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சடலத்தை பொது இடத்தில் புதைக்க உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் கலைசெல்விக்கும் இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட ஜெம் தொலைக்காட்சிக்கும் தேவாலய மக்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியில் நில வழிகாட்டி மதிப்பினை அளவீடு செய்வதற்காக 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள கீழ்த்தட்டப்பாறையை சேர்ந்த சுதாகர் என்ற விவசாயிக்கு சொந்தமான மடத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு 0 இருந்துள்ளது. இது தொடர்பாக தூத்துக்குடி சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் வழிகாட்டி மதிப்பின் உண்மை தன்மை குறித்து தெரிந்து கொள்வதற்காக மனு அளித்திருந்தார். இந்த மனு தொடர்பாக விசாரணை செய்து பரிந்துரை செய்யும்படி வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜ் என்பவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த பணிக்காக எட்டுராஜ் விவசாயி சுதாகரிடம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சுதாகர் அளித்த புகாரின் பேரில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையிலான அதிகாரிகள் எட்டுராஜ் லஞ்ச பணம் தரும்போது கையும் களவுமாக பிடித்தனர். இதைத் தொடர்ந்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரி எட்டுராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
நாடு முழுவதும் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் பாதுகாப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு காவல்துறையினரின் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடலில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விழாவில் அலங்கார வண்டிகளின் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குடியரசு தின விழாவிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படையினர், கப்பல் படையினர், சாரணியர், தேசிய மாணவர் படையினர், பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சங்ககிரி அருகே அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்குப்பாறையூர் பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டரை சிறைப்பிடித்து விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்குப்பாறையூர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்காக அரசு சார்பில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இதனிடையே குறுக்குப்பாறையூர் பகுதியில் பேரூராட்சி சார்பில் குப்பை கழிவுகளை கொட்டக்கூடாது என அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்தனர். மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் குறுக்குப்பாறையூர் பகுதியில் குப்பை கழிவுகளை டிராக்டரில் கொண்டு வந்து கொட்டிய போது அப்பகுதி மக்கள் விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை கொட்ட இடத்தை மாற்றிடு, பொதுமக்கள் வசிக்காத பகுதியில் குப்பைகளை கொட்டிடு, அழிக்காதே, அனுமதிக்க மாட்டோம். ஊர் மத்தியில் குப்பை கொட்டுவதை அனுமதிக்க மாட்டோம். ஊர் மத்தியில் குப்பை கொட்டுவதை அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசே, பேரூராட்சி நிர்வாகமே, மாற்றிடு, குப்பை கொட்ட இடத்தை மாற்றிடு, பொதுமக்கள் வசிக்காத பகுதியில் கொட்டிடு. திருப்பத்தூரில் 8 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மேல்சானங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வெற்றிவேல். இவரும் இவரது மனைவியும் பணிக்கு சென்ற நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 8 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூரில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்யும் போது உதவி புரிந்த ரகுபதி என்பவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் ராமாபுரம் மின் மையத்தில் பழுது ஏற்பட்டதாக விவசாய மின் நுகர்வோர் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் பெரிய ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த ரகுபதி என்பவர் கம்பத்தில் ஏறி பழுதினை சரி செய்ய முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியதில் உடல் கருகி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த உயிரிழந்தவரின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சடலத்தை மின் மாற்றியின் கீழே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் ரகுபதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து மின் ஊழியர்கள் சம்பத், தேவன்பு ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வளசரவாக்கத்தில் தடை செய்யப்பட்ட மெத்தபைட்டமின் போதைப் பொருட்களை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 3 நபர்களை மடக்கி சோதனை செய்தபோது அவர்களிடம் தடை செய்யப்பட்ட மெத்தபெட்டமின் போதைப்பொருள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுபாஷ், கார்த்திகேயன், அரவிந்த் என்பதும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 6 கிராம் மெத்தபெட்டமின் மற்றும் 10 கிராம் கஞ்சா, 3 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் 35,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகன துறையினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக செய்யாறு மோட்டார் வாகன ஆய்வாளர் கருணாநிதி மற்றும் போக்குவரத்து துறை போலீசார் தலைக்கவசம் அணிவது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்யாறு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் போக்குவரத்து போலீசார் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்கவும், காட்டுப்பன்றி, யானை உள்ளிட்டவைகளை விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் திரளான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விவசாயிகள் பேசும்போது யானைகள், காட்டு பன்றிகளிடமிருந்து பயிர்களை காக்க உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும், ஆவின் பால் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகையை செய்ய வேண்டும், அணைகளில் நீரை தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏரிகளை தூர்வார வேண்டும், அணைகளில் நீரை தேக்கினால்தான் விவசாயிகளின் நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் கிராமப்புற மக்கள் சிரமமின்றி பயணிக்க போதுமான அளவு அரசு பேருந்துகளை கிராம பகுதிகளில் இயக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தான் குடியிருக்கும் வாடகை வீட்டின் பூட்டை வீட்டின் உரிமையாளர் உடைத்துவிட்டதாக நடிகர் கஞ்சா கருப்பு மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் ரூபாய் 20,000ற்கு வாடகைக்கு வீடு எடுத்து சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வீட்டில் தங்கி வந்துள்ளார். இந்நிலையில் தான் வெளியூரில் இருந்த சமயம் பார்த்து தனது வீட்டின் பூட்டை வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் உடைத்துவிட்டு வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயற்சித்துள்ளதாக நடிகர் கஞ்சா கருப்பு மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கடந்த 5 ஆண்டுகளாக மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் ரூபாய் 20,000ற்கு வாடகைக்கு குடியிருந்து வருவதாகவும் தன்னை கேட்காமல் வீட்டின் பூட்டை உரிமையாளர் உடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மதுரவாயல் காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராதாபுரத்தில் நெல்லை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நெல்லை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி காலியாகி 1.5 வருடங்கள் ஆகியும் மீண்டும் தேர்தல் நடக்காததை கண்டித்தும், மாவட்ட வருவாய்த்துறை கண்டித்தும், மாவட்ட கவுன்சிலர் பதவி பட்டியல் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட மேலிட பொறுப்பாளர் இன்குலாப், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயந்திரங்களின் உதவியின்றி சாதாரண ஊசி நூலை கொண்டு கைகளால் ஆடைகளை தைத்து உலக சாதனை நிகழ்த்திய பெண்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.
கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் லக்ஷனாஸ் பயிற்சி நிறுவனம் பெண்களுக்கான ஆடைகளை வடிவமைப்பதில் பல்வேறு புதிய முறைகளை புகுத்தி வருகிறது. இந்நிலையில் லக்ஷனாஸ் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு குறுகிய நேரத்தில் ஆடைகளை இயந்திரங்களின் உதவியின்றி தைப்பது குறித்த விழிப்புணர்வு உலக சாதனை போட்டி கோபிச்செட்டிப்பாளையம் கலைக்கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தையல் இயந்திரத்தின் உதவியின்றி வெறும் ஊசி மற்றும் நூலினை மட்டுமே வைத்துக் கொண்டு 90 நிமிடத்தில் ஆடையினை தைத்து முடித்து போட்டியில் வெற்றி பெற்றனர். இந்த நிகழ்ச்சி உலக சாதனைக்காக அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இயந்திரங்களின் உதவியின்றி சாதாரண ஊசி நூலை கொண்டு கைகளால் ஆடைகளை தைத்து உலக சாதனை நிகழ்த்திய பெண்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மகேஸ்வரி மோகன்ராஜ், ஃபவுண்டர் ஆஃப் லக்ஷனாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காகவும் எல்லா பக்கம் இருக்கிற டெய்லர்ஸை வச்சு நாங்கள் இந்த அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டெம்ப்டில் ப்ளவுஸை வந்து நார்மல் நீடில் கையிலேயே மேக் பண்ண வச்சுருக்கோம். இதுதான் ப்ராசஸ். ஹெம்மிங் பண்ணி நார்மல் நீடில் பண்ணியிருக்காங்க. அதுவும் 90 மினிட்ஸில் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியது. அதே சமயம் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ மற்றும் பொருளாதார உதவியுடன் உக்ரைன் ராணுவம் போரை எதிர்கொண்டு வருகிறது. மேலும் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட சில பகுதிகளையும் உக்ரைன் ராணுவம் மீட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ உட்பட 13 பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் உள்ள ஒரு எண்ணெய் ஆலை மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதில் அந்த எண்ணெய் ஆலை தீக்கிரையானது. இது நடப்பாண்டில் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் உக்ரைனின் 121 ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் இடைமறைத்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜாவா நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் சிக்கி 19 பேர் பலியாகி இருந்தனர். இந்நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த மேலும் 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. இதில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பித்த 11 பேர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மேற்கு ஜாவா மாகாணத்தின் பெக்கலோங்கன் பகுதியில் 9 கிராமங்கள் நாசமாகின. தொடர் மழையால் மலையோர கிராமங்களில் மண், பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்களில் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இதில் கொல்கத்தாவில் நடந்த முதலாவது போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 2வது T20 போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7 மணியளவில் நடைபெற உள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 7,555 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 65,936 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 105 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு தினம் நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 34.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக காவலர்கள் 21 பேருக்கு ஜனாதிபதி விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து எதிரொலி நாளை அரிட்டாப்பட்டி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் போராட்டம் அறிவித்த விசிக. வேங்கை வயல் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். 2வது T20 கிரிக்கெட் போட்டி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.